கல்லூரி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் அந்த பகுதியில் மக்கள் எல்லாரும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இது வந்து காலேஜ் ஆரம்பித்து 65 வருஷம் ஆகுது. இன்னைய வரைக்கும் அதை இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே சென்றாலும் த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கே சென்றாலும் நம்ம எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர்கள் இருப்பாங்க. இன்னும் 3 வருஷம் படிக்கிற கல்லூரியினோட இது பார்த்திங்கன்னா மொத்த கட்டணமே 18,000 ரூபா தான் ஆகும் 3 வருஷத்துக்கு. ஸோ ஒரு டிகிரியாக ஒரு 15,000லேருந்து 18,000 ரூபாக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கும் எங்களுடைய நிலத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சௌகரியமாக இருக்குது. நாங்கள் அந்த காசு வாங்காமல் இந்த கல்லூரியில் சேர்த்தது, அவங்கள படிக்க வச்சது, அது பார்த்திங்கன்னா அதோட மரியாதைங்கிறது நாங்கள் அது சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க நினச்சிருந்தா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிருக்கலாம். பட் என்னுடைய தாத்தா, பெரிய தாத்தா வீரவாண்டியார் வந்து கல்லூரி ஆரம்பிக்கணும், எல்லாருக்கும் ஒரு கல்வி சேவை செய்யணும் அப்படிங்கிறதுனால எங்கள் லேண்ட்ஸை வந்து ட்ரஸ்ட் மூலமாக அதுக்கு எழுதி வச்சு வி ஸ்டார்டட் திஸ் காலேஜ். பிஸ்னஸ்ஸுங்கிறதுங்க இல்லாமல் இதை ஒரு கல்வி சேவையாக செய்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் கிடைக்கிற மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க வாண்டியார் அப்படின்னா பெரிய பணக்காரன். அது போய் இன்றைக்கி அந்த காலேஜில் படித்தோங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது உருவாக்குனது என்னுடைய தாத்தா. எங்கள் அப்பா பொலிட்டிக்கலாக இருந்தாங்க. பட் அவங்களும் இந்த இதில் வந்து செக்ரட்டரி கரஸ்பாண்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 45 வருஷம் காலேஜில் இருந்தாங்க. அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் கல்லூரிக்கு. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே சென்றாலும் த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கே சென்றாலும் நம்ம எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு கொடுக்குற மரியாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த காசு வாங்காமல் இந்த கல்லூரியில் சேர்த்தது, அவங்கள படிக்க வச்சது, அது பார்த்திங்கன்னா அதோட மரியாதைங்கிறது நாங்கள் அது சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாரி எங்கள் தாத்தா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகியிருந்தால் கூட பணம் தான் இருந்திருக்கும் மொழிய இந்த ஒரு மரியாதை, இந்த பிரியம் அது வந்து கிடைக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ சாதாரணமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பணம் இருக்கலாம், பட் அவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை நிச்சயமாக கிடைக்காது. காரணம் என்னென்னா இன்னைய வரைக்கும் அதை இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்லூரியில் இப்போ 3 வருஷம் பூண்டி புஷ்பம் கல்லூரி. இன்னும் 3 வருஷம் படிக்கிற கல்லூரியினோட இது பார்த்திங்கன்னா மொத்த கட்டணமே 18,000 ரூபா தான் ஆகும் 3 வருஷத்துக்கு. ஸோ ஒரு டிகிரியாக ஒரு 15,000லேருந்து 18,000 ரூபாக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கும் எங்களுடைய நிலத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சௌகரியமாக இருக்குது. பட் அதுலேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பணத்தை நாங்களும் ஃபேமிலிக்கு எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஜென்ரலாக அந்த கல்லூரிக்கு பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இந்த படிக்க வைக்கிறது ஒரு முக்கியமாக இருந்தால் கூட அவங்க வெளியூருக்கு போகும்போது எங்களை பார்த்து அவங்க கொடுக்குற மரியாதை, அவங்க எங்களை பார்த்து சந்தோஷமாக ஒரு அழைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.